யார் யோகா மாஸ்டர். அப்போது அங்கே ஒரு சின்ன ஸ்டாலும் போட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்டால் போட்டிருக்காரு, ஸ்டாலில் உட்காந்துக்கிட்டார். நல்லா ஏன் அழுத்தி சொல்கிறேன்னா, வெளியே சொன்னது என்னென்னா இந்தியா சார்பாக போயிருக்காரு, ஒரு கடை போட்டிருக்காரு. அது எவன் வேணாலும் கடை போடலாம், அப்படி ஒரு கடை. இந்த காப் உச்சி மாநாடு இந்தியாவிலையும் நடந்திருக்கு, போன முறை துபாயில் நடந்திருக்கு. அந்த 2 நாட்டிலையும் நீங்கள் மேற்படி யோகா மாஸ்டர் போய் பேசியிருக்காரு, அழைப்பின் பேரில் பேசியிருக்காரு. ஆனால் இந்த முறை காப்புக்கு இந்த ஆளை கூப்பிடல. ஏன்? அதான் விழுந்து போச்சு. அந்த ஆள் அவருடைய சுயரூபம் வெளியே தெரிஞ்சு போச்சு. எப்படி இந்த கீழே விழுகிற அந்த இதை அப்படி நிமித்துறாங்களாம். அந்த கூட இருக்கிறவன் எல்லாரும் சேர்ந்து சக்கியை விழாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் விட மாட்டோம்ல. காப் 29 மாநாட்டில் சக்கியின் தாய்நாடான இந்தியா பங்கேற்கலை. இப்போ ஒளிஞ்சிருக்கிற நாடான அமெரிக்காவும் இந்த மாநாட்டை புறக்கணிச்சிச்சு. அப்போ எப்படி அந்த மாநாட்டில் இந்த ஆள் பங்கெடுத்தான் அப்படின்னு எல்லாரும் கேட்குறான். அதுக்கு தான் இந்த பதில் சொல்கிறேன். ஒரு கடை போட்டார். கடை போட்டது எதுக்கு? 2 விஷயம். நான் சொன்னேன்ல, அமெரிக்காவில் 22,000 ஏக்கர் வாங்கி அது ஏதோ ஈசா நகரம் ஏதோ ஒன்று பண்ணுறான், அதுக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்காரு சொன்னல. அந்த ஆன்மீக நகரம், அதுக்கு பேர் என்ன, விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம் பாங்க, அது மாதிரி ஆன்மீக நகரம். அதுக்கு முதலீடு தேடுவதற்காக முக்கியமாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்காருங்கிறான். இந்த மாநாட்டுக்கு வர விருந்தினர் இருக்கான்ல, அவங்களும் அவங்க பார்வையாளர்கிட்ட இருந்தும் டென்னசி ஈசா மையத்துக்கு நன்கொடை வாங்கிறது. எப்படி பாரு, பணம் பணம் எவ்வளோ காசு கிடக்குங்க, ஆனால் அலைகிறாங்க பணம் பணம் பணம்னு. அவர் திட்டத்தில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறான். அதாவது அந்த அஜர்பைஜான் நாட்டுக்கு போனது, இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு பெருமை பற்றிக்கிட்டாங்களே, அது காரணமே தனிக்கடை காசு. காப் 29 மாநாட்டுக்கான வலைதளத்தில் சக்கியை யார் யோகா மாஸ்டர் ஒரு பேச்சாளரை கூட அழைக்கவில்லை என்பதை நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். ஒரு பேச்சாளர் கூட அது பார்த்தீங்கன்னா தெரியும். அது எங்கேயுமே பேச்சாளர்களை அந்த தலைவர்லாம் கலந்துக்கிட்ட தலைவர்கள்லாம் நீங்கள் பாருங்கள், அதில் எங்கேயும் ஜக்கி இருந்திருக்க மாட்டார், அதாவது இருக்க மாட்டார்.